மீண்டும் உயர்வடைந்த எரிபொருள் விலை. மிரட்டல்களுக்கு அஞ்ச மாட்டோம். அனுரவின் மேதின எச்சரிக்கைக்கு நாமல் பதிலடி. 2.5 மில்லியன் டாலர் மோசடி. அதிகாரியின் உயிரிழப்புக்கு அரசின் தவறான முடிவுகளே காரணம். பிமல் வீரவன்ச சாடல். இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள கடுமையான நிலை அச்சுறுத்தல்கள் குறித்து எச்சரிக்கும் சஜித் பிரேமதாச. ஈரான் நாடாளுமன்றத்தில் அதிரடி மசோதா. நிரந்தரமாக மூடப்படும் ஹார்முஸ் நீரிணை. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2026 மே 2 நள்ளிரவு முதல் இந்த விலை மாற்றம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. புதிய எரிபொருள் விலையின் அடிப்படையில் ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 12 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லிட்டரின் புதிய விலையாக ரூபாய் 410 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லிட்டரின் புதிய விலையாக ரூபாய் 470 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ டீசல் 10 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லிட்டரின் புதிய விலையாக ரூபாய் 392 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சூப்பர் டீசல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லிட்டரின் புதிய விலையாக ரூபாய் 458 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் வாழ்வெட்டு சம்பவத்தில் பெண்ணொருவரின் 2 விரல்கள் துண்டாக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. வட்டுக்கோட்டை காவல் பிரிவிற்குட்பட்ட முதலிய கோயில் பகுதியிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஏற்கனவே அயல் வீட்டு இளைஞருக்கும் குறித்த பெண்ணின் குடும்பத்துக்கும் இடையே முரண்பாடு காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் நேற்றைய தினம் வேலை முடிந்து வந்தபோது அவரை வழிமறித்து அவரது துவிச்சக்கர வண்டியை குறித்த இளைஞன் பறித்துள்ளார். இந்த நிலையில் இது குறித்து அவர் தனது மனைவி கூறியதை அடுத்து அவரது மனைவி குறித்த இளைஞனுடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது குறித்த இளைஞன் அந்த பெண் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தியுள்ளார். வாழ்வெட்டில் படுகாயமடைந்த பெண் நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். குறித்த இளைஞனுக்கு ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாருடைய வழக்கை முதலில் விசாரிக்க வேண்டும் மற்றும் யாரை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தேசிய மக்கள் சக்தியின் பலவத கட்சி அலுவலகமே தீர்மானிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். களனி விகாரையில் நேற்று விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மேதின கூட்டங்களில் தொழிலாளர் உரிமைகள் பற்றி பேசுவதற்கு பதிலாக அரசியல் எதிராளிகளை சிறைக்கு அனுப்புவது குறித்து ஜனாதிபதியும் ஆளும் தரப்பினரும் பேசினார்கள். இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு நாம் ஒருபோதும் அஞ்ச போவதில்லை. தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகள் போலியானவை என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதால் அரசு தற்பொழுது அடக்குமுறையை கையாண்டு வருகின்றது. 323 கொள்கலன்கள் விடுவிப்பு குறித்து முறைப்பாடு அளித்த டான் பிரசாத் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். 2.5 மில்லியன் டாலர் மோசடி விவகாரத்தில் திரைசேரியின் முன்னாள் உதவி பணிப்பாளர் உயிரிழந்துள்ளமை சந்தேகத்திற்குரியது. அரசின் ஊழல் மோசடிகளை நாம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவோம் என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்கள் தீர்ப்பளிப்பதற்கு முன்னரே அமைச்சர்கள் தீர்ப்புகளை கூறுவது நீதிமன்ற அவமதிப்பாகும் என்றும் இதற்காக ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் அனைவரும் நீதிபதிகள் முன்னிலையில் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் திரைசீரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் பணி நீக்கப்பட்ட மேலதிக பணிப்பாளர் உயிரிழந்துள்ளமை உயிர்மாய்ப்பு என குறிப்பிடப்படுகின்றது. அரசின் தவறான தீர்மானங்களினால் அரசு உத்தியோகத்தர்களே பலியாகின்றார்கள். இருப்பினும் தீர்மானம் எடுத்த அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த மோசடி விவகாரத்தில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க பற்றி ஆளும் தரப்பு அல்லது கர்ஷடி சில்வா உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரோ பேசுவதில்லை. கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் அதிகாரம் இலங்கை மத்திய வங்கியின் வசமே காணப்பட்டது. இந்த காலப்பகுதியில் மத்திய வங்கி ஆளுநரின் அனுமதியுடன் தான்
ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு கட்டம் கட்டமாக 7 கொடுப்பனவுகள் செலுத்தப்பட்டுள்ளன. $2.5 மில்லியன் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவையும் விசாரிக்க வேண்டும். அவருக்கு மாத்திரம் ஏன் சிறப்பு சலுகை வழங்கப்படுகின்றது? எனவே இந்த $2.5 மில்லியன் மோசடி விவகாரத்தில் மத்திய வங்கியின் ஆளுநரையும் விசாரிக்க வேண்டும். மே தின கூட்டத்தில் அரசியல் எதிராளிகளை இந்த ஆண்டு சிறைக்கு அனுப்புவதாக ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் குறிப்பிட்டதன் மூலம் அரசின் வன்மம் வெளிப்பட்டுள்ளது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தன்னை சிறைக்கு அனுப்புவதாக கூறுகின்றார். நீதிமன்ற விசாரணைக்கு முன்னரே இவ்வாறு தீர்ப்பு கூறுவதற்கு அவர் ஒன்றும் நீதிபதி அல்ல. நீதிமன்றங்களை அவமதிக்கும் வகையில் செயல்படும் அரசு தரப்பினர் நீதித்துறைக்கு முன்னால் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். QR எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெட்ரோல் மற்றும் டீசல் அடங்கிய 2 கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ள நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முனையங்கள் இவற்றை இறக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. துறைமுக அதிகாரிகளின் தகவலின்படி முதலாவது கப்பலில் 20,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 20,000 மெட்ரிக் டன் டீசல், இரண்டாவது கப்பலில் 35,300 மெட்ரிக் டன் பெட்ரோல் என்பவற்றையும் இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் தலா 37,000 மெட்ரிக் டன் டீசல் அடங்கிய மேலும் 2 கப்பல்கள் இந்த மாத இறுதியில் வருகை தர உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஹேமந்தகுமார் தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போதுள்ள கையிருப்பு மற்றும் திட்டமிடப்பட்ட இறக்குமதிகள் மூலம் எதிர்வரும் ஜூலை மாதம் வரை தட்டுப்பாடின்றி எரிபொருளை வழங்க முடியும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தகவல்கள் கூறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான சூழலில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் போதுமான அளவு விநியோகம் தொடர்கின்றது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் கையிருப்பு நிலை சீராக உள்ளதால் தற்பொழுது நடைமுறையில் உள்ள QR எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது தொடர்பிலும் அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் இயற்கை வளங்களை பயன்படுத்துவதில் பல்வேறு தரப்பினரின் அழுத்தங்கள் தடையாக இருப்பதாகவும் இதன் காரணமாக வெளிநாடுகளில் தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பு மகாவலி கேந்திர நிலையத்தில் இடம்பெற்ற சந்திமா விஜய குணவர்த்தனவின் நூல் வெளியீட்டு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 7 ஆண்டுகளில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் முதல் தற்போதுள்ள மத்திய கிழக்கு போர் வரை 5 பெரும் துயர் நிறைந்த சம்பவங்கள் இலங்கை எதிர்கொண்டுள்ளது. இதனால் நாட்டின் உணவு பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் அரசியல் இறையாண்மைக்கு பாரிய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளன. இலங்கையின் கடலோரங்களில் எரிவாயு மற்றும் எரிபொருள் வளங்கள் காணப்படுவதாக நிபுணர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். எனினும் பல்வேறு தரப்பினரின் அழுத்தங்கள் மற்றும் சிலரின் சுயநல போக்குகள் காரணமாக இந்த வளங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை வழியாக இஸ்ரேலிய கப்பல்கள் எக்காலத்திலும் பயணிப்பதை தடுக்கும் வகையில் புதிய சட்டம் ஒன்று இயற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஈரானின் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் ஹமித் ரெசா ஹாஜிபாபே தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் இந்த அறிவிப்பு சர்வதேச கடல்வழி போக்குவரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மசோதாவின்படி எதிரி நாடுகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ள நாடுகளின் கப்பல்கள் ஈரானுக்குரிய போர்க்கால இழப்பீடுகளை வழங்காத வரை இந்த நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதோடு இந்த புதிய சட்ட விதிகளின் கீழ் பிற நாடுகளின் வணிக கப்பல்களும் ஈரானிடம் முறையான முன்னனுமதி மற்றும் ஒப்புதல் பெற்ற பின்னரே இந்த கடல்வழி பாதையை கடக்க முடியும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து இனி ஒருபோதும் போருக்கு முந்தைய இயல்பு நிலைக்கு திரும்பாது என ஹாஜிபாபே எச்சரித்துள்ளார். இதன் மூலம் உலகின் மிக முக்கியமான எரிசக்தி விநியோக பாதையான ஹார்முஸ் நீரிணையின் மீதான தனது முழுமையான கட்டுப்பாட்டை நிலைநாட்ட ஈரான் முயற்சிப்பது தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.